இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்ததுக்கு திமுக அரசுல சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு சொல்வது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு கேவலமான அரசியல். நீங்க சொல்றீங்க செக்யூரிட்டி ஃபிளாஸ் நடந்திருக்கு, இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு இவ்வளவு கேள்விகள் நீங்களே வைக்கிறீங்கன்றப்ப அவங்க இருக்கவங்க மேல என்ன நடவடிக்கை நம்ம எடுத்தோம்? இப்போ என்ன அப்படின்னா, இப்ப யார் இந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை எல்லா கட்சிகளும் உங்களை நோக்கி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 10 வருடங்கள்ல தமிழ்நாட்டை சீரழித்து விட்டு தமிழ்நாடு சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களின் மனதை திசை திருப்ப முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற வாதத்தை முன் வைக்கிறாங்களே. எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது, குற்றவாளியை காப்பாற்ற வைய சொல்லப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை அரசியல் எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனமாக வச்சு ப்ரொபகண்டா பண்ணாங்க. அதுக்கும் வரேன். ஐயா, போலீஸ் அதிகாரியுடைய வேலை என்ன? சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, மக்களிடையே அமைதி நிலவ வேண்டும் அப்படின்றது. அதை எந்த வகையில இது பண்ணா என்ன? ஒரு கமிஷனர் கொடுக்கறதே வந்து விக்டிம் பிளேம் பண்ற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எப்படி அது விக்டிம் பிளேமிங் ஆகுன்றீங்க? இல்ல, விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இருந்தா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கீங்க. ஆனா அப்படின்னு சொல்றது தவறு. ஒரே கேஸ் ஒரே நாள்ல விசாரிச்சு முடிச்சிட முடியுமா? ஒரே நிமிஷம், ஒரு கேஸ் ஒரே நாள்ல விசாரிச்சிட முடியுமா? வாய்ப்பே இல்ல. 2 நாள்ல விசாரிக்க முடியுமா? இல்ல, அப்போ அவ்வளவு ஏர்லியா பிரஸ் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை. அவ்வளவு ஏர்லியா இது முழுக்க அரசியலுக்காக மட்டும் தான் எதிர்க்கட்சிகள். அப்சல்யூட்லி அரசியல் தவிர இது வேற. இன்னைக்கு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதுல நீங்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறாரு. இதுல ஏன் நீங்க அரசியல் செய்றீங்கன்னு கேட்கிறாரு. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறதா பார்க்குறீங்களா? எந்த சிக்கலும் கிடையாது. இது இவர்கள் வந்து எதிர்கட்சிகளுடைய ஆசை, இது சிக்கலாக மாற வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய ஆசை. அந்த ஆசையும் வந்து நிராசையாகிவிட்டது. இப்போ பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதற்கு முழு பொறுப்பு அந்த பல்கலைக்கழகத்துடைய அதிகாரிகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எனி திங் இன்சைட் தி கேம்பஸ் தே ஆர் ரெஸ்பான்சிபிள். என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கிடையாது. யாருடைய அரசியலால், யாருடைய அற்பத்தனமான அரசியலால், யாருடைய காவிமயமாக்கக்கூடிய அரசியலால் அங்கே வந்து துணைவேந்தர்கள் வந்து நியமிக்கப்படாமல் இருக்காங்க. இப்போ ஒரு துணைவேந்தர் இருக்கார் அப்படின்னா அவர் பண்ணக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரார் இருந்து பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ ரெஜிஸ்ட்ரார் இருக்காரு. அந்த ரெஜிஸ்ட்ரார் யாரு? அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி நன்காக அறிந்தவரா? இல்லை. யூஸ்வலாக இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரார் யாரை போடுவாங்க அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூத்த பேராசிரியர்கள் அவங்கள போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருடையும் பழக்கம் இருக்கும், அந்த யூனிவர்சிட்டியை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் இவர் வந்து எம்ஐடி பல்கலைக்கழகத்திலிருந்து இங்கே பதிவாளராக போடப்பட்டவர், ஆளுநரால் போடப்பட்டவர். என்ன பண்ணுறார் ஆளுநர்? துணைவேந்தரை நியமிக்க முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டு இப்படி பல்கலைக்கழகத்துடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை அவருக்கு வேண்டிய ஆளை போட்டு இதே போல செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யார் பொறுப்பேற்க வேண்டும்? இதுக்கு அங்கே உள்ள சம்பவம் நடக்குது அப்படின்னா செக்யூரிட்டி, அப்போ அந்த செக்யூரிட்டி இருக்கு, பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய செக்யூரிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருக்கு, பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்களாம். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பிரைவேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸு? அதுதானே முக்கியமான கேள்வியாக வர வேண்டும். இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நடந்ததுக்கு திமுக அரசுல சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு சொல்வது எவ்வளவு கேவலமானது, எவ்வளவு கேவலமான அரசியல். இப்போ நீங்கள் 23ஆம் தேதி சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க, ஈவன் கூட்டணி கட்சிகள் கூட கேள்விகள் எழுப்புறாங்க. அப்படின்றப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க மேல யாரு மேலேயும் நம்ம நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதும் பேசு பொருளாக மாறி இருக்குல்ல. நடவடிக்கை நீங்க சொல்றீங்க செக்யூரிட்டி ஃபிளாஸ் நடந்திருக்கு, சிசிடிவி ஒர்க் பண்ணாங்களா, அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு இவ்வளவு கேள்விகள் நீங்களே வைக்கிறீங்கன்றப்ப அவங்க இருக்கவங்க மேல என்ன நடவடிக்கை நம்ம எடுத்தோம்? இப்போ என்ன அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் அப்படின்றது வந்து தன்னாட்சி பெற்ற அமைப்புகள். எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து அவர்களுக்கென்று எல்லாமே தனியாக செய்யப்பட்டு அவங்க தான் ஃபுல்லாக எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க. நமக்கு வந்து ஒரு சூப்பர்வைசரி கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும்.
இப்போ அதற்கான சட்ட மறு வடிவை வந்து முதல்வர்கள் தான் வந்து வேந்தர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட முன்வடிவை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்கோம். அது இன்னும் ஆளுநர் என்ன பண்றாரு? ஊறுகாய் போட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? இவர் என்ன பெரிய எஜுகேஷனிஸ்டா? இல்ல தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டவரா? ஒரு ஏஜென்ட். பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய ஏஜென்ட்டாக இருக்காரு. ஒன்றிய அரசோட ஏஜென்ட்டா இல்லாம RSS உடைய ஏஜென்ட்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யார் இதுல அவர்களுடைய தொடர்பு என்ன, அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றது கண்டிப்பாக இந்த அரசு ஆராய்ந்து அதுல என்ன குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றதையும் கண்டிப்பாக கண்டறிவார்கள். கண்டறிந்து அவற்றை எல்லாமே வந்து இந்த அரசு களையும். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இப்ப யார் இந்த சார் அப்படின்ற அந்த கேள்வியை எல்லா கட்சிகளும் உங்களை நோக்கி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையோட சிட்டி கமிஷனரோட பிரஸ் மீட் அப்படின்றது ரொம்ப ப்ரீமெச்சூரா இருந்துச்சு அப்படின்னு நீதிமன்றமும் கேள்வியை கேட்கறாங்க. அப்படின்றப்ப இந்த யார் இந்த சார் அப்படின்றது பின்னாடி யாரையோ ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்காக திமுக வேலை பார்க்குதா? இல்லை, யார் அந்த சார் அப்படின்றது வந்து யாரோ அவங்களுக்கு வந்து அவங்க ஏஜென்ட்ஸ், அவங்க யாரோ ஒரு வியூக ஏற்பாட்டாளர்கள், வியூக அமைப்பாளர்கள் அவங்க வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து அதிமுக வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. இல்லை, யார் அந்த சார்னா இப்போ 2 விஷயங்கள் அதிமுகலேருந்து சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நீதி வாங்கி கொடுத்து விட்டோம், உடனடியாக நீதிமன்றத்திற்கு சென்று நீதியை வாங்கி கொடுத்தோம், நீதியை நிலைநாட்டினோம், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்றாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? 3 அதிகாரிகளை நியமித்ததா? எஸ்ஐடி போட்டிருக்காங்க. அப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த விசாரணை இயங்கி கொண்டிருக்கிறது? யாருடைய கட்டுப்பாடு? காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் எஸ்ஐடி. ஸோ உயர்நீதிமன்ற பொறுப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இது பண்ணுது, உத்தரவின் பேரில் போகுது. அப்போ அந்த 3 பேர் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் நம்பிக்கை இல்லையா? இப்போ உங்களுக்கே எழும்புது யார் இந்த சார் என்ற கேள்வி. அதை விசாரிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த நீதிமன்றமான சென்னை உயர்நீதிமன்றம் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன பண்ணுது? உத்தரவு போடுது. 3 பெண் காவல் அதிகாரிகள் இதை மாதிரி விசாரிக்க சொல்லி போட்டிருக்கு. அவங்க விசாரணை மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறேன். உங்களுக்கு விசாரணை வர்றதுக்கு பொறுத்துருங்க. இது எப்படி தமிழ்நாடு அரசு எப்படி இதில் இன்டர்ஃபியர் ஆக முடியும்? தமிழ்நாடு அரசு இன்டர்ஃபியர் ஆனால் கோர்ட்டு பார்த்துட்டு சும்மா இருக்குமா? என்ன ஒரு அபத்தம் இதெல்லாம்! என்ன ஒரு, அதுதான் சொல்றேன், மீண்டும் சொல்கிறேன், இது வந்து ஒரு அற்பத்தனமான அரசியல், கேவலமான அரசியல். பாவம், இவங்களுக்கு வந்து மக்கள் மனதில் எப்படி இடம் பிடிக்கிறதுன்னு தெரியல. 10 வருடங்கள்ல தமிழ்நாட்டை சீரழித்து விட்டு தமிழ்நாடு சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் பொழுது இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களின் மனதை திசை திருப்ப முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற வாதத்தை முன் வைக்கிறாங்களே. அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில மிக பிரபலமான ஒரு இடத்துல இப்படி நடக்குது அப்படின்னு, அதுவும் யூனிவர்சிட்டிக்குள்ள போய் இது மாதிரி ஒரு அசால்ட் நடக்குது அப்படின்னா நம்ம அதை கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம்ல அரசாங்கம். அப்சல்யூட்லி. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் சரி, குற்றத்தை துடைத்தெறிய முடியுமா? அது முடியாது. குற்றங்கள் எதுக்காக நடக்குது? வைன் விமென் வெல்த். சட்டக்கல்லூரியில் எங்களுக்கு அதுதான் சொல்லிக் கொடுப்பாங்க. கிரிமினாலஜி படிக்கும்போது எதனால் குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைன் விமென் வெல்த், இந்த 3 தான் ஏதாவது ஒரு பின்னணியில் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் குற்றங்கள் நடக்குது. பர்சனல் அனிமாசிட்டியில் நடக்குது குற்றங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த குற்றங்களை வந்து எப்படி தடுக்க முடியும்? ஒவ்வொருத்தர் வீட்லையும் நம்ம வந்து ஒரு போலீஸ்காரரை காவலுக்கு போட முடியுமா? இப்போ இந்த பிரச்சனைனா இது வந்து வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? இல்லை, அதையும் தாண்டி இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. அப்போ அதையும் அட்ரஸ் பண்ணணும்ல. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது, வன்கொடுமைகள் நடக்குதுன்னா அது வெறும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது, அது வந்து ஒரு சமூக பிரச்சனை. அப்போ அதற்கு எல்லாரும் கை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை செய்யாம இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் ஒரு அற்புதமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். எதற்கு நீங்க இந்த மாணவி பாதிக்கப்பட்ட வழக்கில் எதுக்கு நீங்க அரசியல் செய்றீங்க? அரசியல் செய்யாதீங்க, உங்க வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றாரு. பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க வேண்டுமா, மதிப்பு கொடுக்க வேண்டுமா, உங்க வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அற்புதமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்ப எதிர்க்கட்சிகள் இதை அரசியலாக்குறாங்க அப்படின்றத ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு விசிகேவோட சீஃப் திருமாவளவன் அவர்கள் அதே கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. யார் இந்த சார் அப்படின்றதுல இன்னும் விசாரணை நேரடியா நடக்கணும் அப்படின்னு அவரு கேள்வி. தப்பு இல்லையாதுன்ற யார் இந்த சார் அப்படின்றத நீங்க விசாரணை, நான் சொல்றேன் உயர்நீதிமன்றம், அப்ப யார் மேல நம்பிக்கை வைப்பீங்கன்னு கேட்கிறேன். கைது புகார் கிடைக்கப்பட்ட 3 மணி நேரத்துல அந்த கயவாளி கைது செய்யப்படுகிறார், சிறையில் அடைக்கப்படுகிறார்.
அவரை வந்து என்ன சொன்னாங்க, இவர் போட்டோ இருக்குங்க, இவர் திமுகவை சேர்ந்தவருங்க, இவர் இப்படிங்க அவர் அப்படிங்கன்னாங்க. யாரா இருந்தா என்னங்க, கைது செய்தார்களா இல்லையா? பொள்ளாச்சி சம்பவத்தில் என்ன நடந்துச்சு? அது கூட்டு பாலியல் வன்முறை. அதுல என்ன நடந்துச்சு? அந்த புகார் கொடுக்க சென்ற அந்த விக்டிமோட அண்ணன் அடித்து உதைக்கப்பட்டார். கைது செய்தார்களா? அதிமுக இருக்கக்கூடிய யாரையாவது கைது செஞ்சாங்களா? இல்ல. சிபிஐக்கு போராட்டம் வலுத்த பிறகு சிபிஐக்கு போகுது. சிபிஐக்கு போன பிறகு அந்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அப்போ அதிமுகவுடைய காவல்துறையில் இருக்க வரைக்கும் அந்த அதிமுக பிரமுகர் கைது செய்யப்படவில்லை. சிபிஐக்கு போன பிறகு கைது செய்யப்படுகிறார். ஐயா 5 வருடம் ஆயிடுச்சு, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. அப்ப என்ன, யார் யார் காரணம்? ஒன்றிய அரசு காரணமா? இல்ல அதிமுக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறதா இந்த வழக்குல வந்து விசாரணை நடக்கக்கூடாதுன்ட்டு? ஏன் இன்னும் இது பண்ணல? ஏன் இன்னும் அதுல எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படின்ற அந்த கேள்வி எழுகிறது. இது எடுத்துக்காட்டு. எப்படி தமிழ்நாடு காவல்துறை யாராக இருந்தாலும், நீ யார் கூட நின்று போட்டோ எடுத்தா என்ன, நீ கைது செய்யப்படுவாய். அதிமுக ஆட்சியில் என்ன நடக்குது? இது ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அந்த அதிகாரிகள் மீது நம்பிக்கை இல்லாம திமுக அரசு மீது குற்றம் சுமத்துதுல என்னையா தப்பு, என்னையா நியாயம்? கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது, சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் விசாரிக்கணும் அப்படின்னு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து போலீஸ் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மினிஸ்டர் வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த இதுல ஒரே ஒருவர் தான் இன்வால்வ் ஆயிருக்காரு. அப்படிலாம் எந்த பிரஸ் மீட் கீழ சிட்டி கமிஷனர் வந்து அதுக்கப்புறம் வந்து இல்ல இதுல ஒரே ஒருவர் தான், அந்த சார் அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க ஏரோப்ளைன் மூட்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறப்ப கவர்மெண்ட் வந்து இந்த கேஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இது வந்து அதுதான் சொல்றேன். இவங்க வந்து எப்படின்னா, பாவம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திமுக அரசு மீது மக்களிடையே இவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய திமுக அரசின் மீதும், மக்களிடையே ஒரு அபரீதமான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய முதல்வர் மீதும் எந்த விமர்சனத்தையும் வைக்க முடியலையே அப்படின்ற காரணத்தினால இப்படி இந்த கை அப்படி இப்படி சாப்பிட்றதுக்கு வந்து இப்படி போய் இப்படி தலையை சுற்றி மூக்கை தொடுவது கதையைத்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே விஷயம்தான். இப்போ நீங்க வந்து கமிஷனர் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பத்தி பேசுறீங்க. கமிஷனர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இதுவரை நடந்த விசாரணையில் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னங்க அர்த்தம்? என்ன விசாரணை நடந்து 10 நாள் ஆயிடுச்சா? ஆனா ஒரே நிமிஷம் 10 நாள் ஆயிடுச்சா? இந்த அதிமுகல இருக்கவங்க எவ்வளவு ஒரு விளம்பர வெறி இருப்பவர்களா இருக்காங்க பாருங்க. விளம்பர வெறி இருந்துச்சுன்னா, சம்பவம் காலையில வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சாயந்தரம் போய் இதை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு யாராவது கோரிக்கை வைப்பாங்களா? எப்போ சிபிஐ விசாரணைன்னு கோரிக்கை வைக்க முடியும்? விசாரணை சரியான போக்கில் செல்லவில்லை என்றால், குற்றவாளிகள் தப்புவிக்கப்படுகிறார்கள் என்றால், அப்போ நீங்க விசாரணையை சிபிஐக்கு கேட்கலாம். என்ன கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு குற்றச்சாட்டு இதில் வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, இது வந்து லீக் ஆயிடுச்சு, எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது, குற்றவாளியை காப்பாற்ற வைய சொல்லப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை அரசியல் எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனமாக வச்சு ப்ரொபகேண்டா பண்ணாங்க. ஐயா அவர் கமிஷனர் தெளிவா சொன்னார். ஐயா இல்ல இது வந்து என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்க கொடுத்த அந்த இது வந்து இதுல என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, பிஎன்எஸ் இப்போ வந்துடுச்சு புதிய சட்டம், கிரிமினல் சட்டங்கள். இதுக்கு முன்னாடி ஐபிசி இருந்துச்சு. ஐபிசியில் 375, 376, 354 ஐபிசி எல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். ஸோ அந்த செக்ஷன்ஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடாக்ட் பண்ணிடும், அந்த செக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாஸ்க் பண்ணிடும். பிஎன்எஸ் வந்த பிறகு அந்த செக்ஷன்ஸ் அப்படியே இருக்கு. பிஎன்எஸ்ல 64, 68, 67 இதெல்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். ஸோ அந்த மிஸ்மேட்ச்னால வெளியில வந்துச்சுன்னு தெளிவான விளக்கத்தை கொடுத்தார். உடனே அவர் மேல பாஞ்சு போறான்றது. அவர் எப்படி கொடுக்கலாம், இவர் எப்படி கொடுக்கலாம்? அதுக்கும் வரேன் த்ரோ பண்ணிடுறேன். அது நீதிமன்றமே என்ன கேக்குறாங்கன்னா, இன்னும் புலன் விசாரணையை இன்னும் இன்னும் நடத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப ஏர்லியா பிரஸ் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நீதிமன்றம் கேட்டாங்க. நல்ல கேள்வி. இப்போ இந்த இதை ரீடாக்ட் பண்றதை பத்தி பேசணும். இப்போ இந்த பிரச்சனை வந்த உடனே உண்மைகள் வந்துச்சுன்னு சொல்றீங்களா நீங்க? ப்ரொபகேண்டா எஃப்ஐஆர் வந்து தவறாக வெளிவிடப்பட்டது அப்படின்றது வந்து பொய் சொன்னாங்க, ப்ரொபகேண்டா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். எத்தனையோ ரூமர்ஸ், இவர் வந்து இதை சேர்ந்தவர் அதனால இவரை கைது செய்யல, அதை சேர்ந்தவர் அதனால அப்படி பண்ணல, இதை சேர்ந்தவர் இப்படி பண்ணலன்னாங்க. அதுவரை ஒரு தெளிவற்ற தன்மை இருந்தது. பட் த கமிஷனர் டுக் த புல் பை இட்ஸ் ஹார்ன்ஸ். என்ன பண்றாரு? ஒரு சிறப்பான பேட்டி, அற்புதமான பேட்டியை கொடுத்தார். தெளிவாக பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் விளக்கமான
என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அதுல என்ன பிரச்சனைன்னா, எதிர்க்கட்சிகளுக்கு அவர் அந்த பேட்டியை கொடுத்தவுடன், ஆமாங்க கரெக்டா சொல்றாருங்க, இதுதாங்க நடந்திருக்குன்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு அமைதி திரும்பியது. இப்போ இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய யுகத்துல சோஷியல் மீடியா எவ்வளவு பெரிய ஒரு இதை பிளே பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பொய் எப்படி ஒரு பெரிய பிரளயத்தை உருவாக்கும்ன்றது தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இதுல பண்ணுமே, அது பேர் என்ன, பீகார் இதுல போகும்போது போன பொங்கலுக்கு நினைக்கிறேன் இல்லையா, போன பொங்கலுக்கு எல்லாம் வந்து அடித்து கொல்லப்பட்டு விட்டார்கள்னு ஒருத்தர் பொய் சொன்னாரு. பொய் சொன்னாரா? பொய் சொல்லி இங்க இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு போனவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டை விட்டு இவர்கள் செல்கிறார்கள், தமிழ்நாடு வந்து இந்த காடுனாரு. அப்போ வந்து எந்த போலீஸ் அதிகாரியும் பேட்டி கொடுக்கலையா? கொடுத்தாங்களா இல்லையா பேட்டி? அப்பனா அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா? அப்போ எந்த நீதிமன்றம் சுவமோட்டோ எடுத்துச்சு? இல்ல எந்த நீதிமன்றம் வந்து போலீஸ் அதிகாரி இப்படி ஏன் பேட்டி கொடுத்தாரு? ஐயா, போலீஸ் அதிகாரியுடைய வேலை என்ன? சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது, மக்களிடையே அமைதி நிலவ வேண்டும் அப்படின்றது. அதை எந்த வகையில இது பண்ணா என்ன? அதே போல ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல்ஸ்ல எந்த இடத்துலயும் இது மாதிரி ஒரு ப்ரோஹிபிஷன் கிடையாது. போலீஸ் கமிஷனர் வந்து பேட்டி கொடுக்க கூடாதுன்னு ப்ரோஹிபிஷன் கிடையாது. அதே போல நீதிமன்றத்திலும் தெரிவித்தாகிவிட்டது. நீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசு அஃபிடவிட் ஃபைல் பண்ணிச்சு. அஃபிடவிட் ஃபைல் பண்ணி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்க தான் செய்த தவறு, இது யாராலும் கசிவிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. நிக்நெட்ல அவங்க அந்த லெட்டரை பார்த்துருப்பீங்க. லெட்டர்னால உங்களுக்கு காப்பி கொடுக்குறேன், தயவு செஞ்சு அந்த லெட்டரை பப்ளிஷ் பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க எஸ் இட் மைட் ஹவ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்புறமும் வந்து திமுக அரசு அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா என்ன நியாயம்னு கேட்கிறோம். இல்ல ஒரு சின்ன கிளாரிட்டி, இது வந்து நம்ம ஜேர்னலிஸ்டுக்கு உட்பட்டே அறத்துக்கு உட்பட்டே அந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு, சம்பவம் நடந்தப்ப ஒருவர் தான், பின்னாடி வேற யாரும் இல்லை, அப்போ வந்து மொபைல் வந்து ஏரோப்ளைன் மூட்ல போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கமிஷனர் கொடுக்கறதே வந்து விக்டிம் பிளேம் பண்ற மாதிரி தான் ஆகும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எப்படி அது விக்டிம் பிளேமிங் ஆகுன்றீங்க? இல்ல விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இருந்தா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா ஒருவர் தான் அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு அதுவரை நடந்த விசாரணையில் அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப என்ன எவ்வளவு நேரம் ஆயிருக்கு, எவ்வளவு நாள் ஆயிருக்கு? ஒரே கேஸ் ஒரே நாள்ல விசாரிச்சு முடிச்சிட முடியுமா? ஒரே நிமிஷம் ஒரு கேஸ் ஒரே நாள்ல விசாரிச்சிட முடியுமா? வாய்ப்பே இல்ல. 2 நாள்ல விசாரிக்க முடியுமா? எவ்வளவு தெரியுமா டைம் லிமிட் கொடுத்திருக்காங்க சிஆர்பிசில ஒரு கேஸை விசாரிச்சு முடிக்க? இந்த மாதிரி கேசஸ்க்கு 90 டேஸ் டைம் லிமிட் டு ஃபைல் தி சார்ஜ் ஷீட். 3 நாள்ல எல்லாத்தையும் சொல்ல முடியுமா உங்களுக்கு? இல்ல அப்போ அவ்வளவு ஏர்லியா பிரஸ் அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை, அவ்வளவு ஏர்லியா ப்ரோபகண்டா போதே நீங்க ஸ்டாப் பண்ணீங்களா? பத்திரிகையாளர்கள் உண்மையா சொன்னீங்களா? நீங்களும் சென்சேஷனுக்கு தானே எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தீங்க. எதிர்க்கட்சிகள் சொல்வதெல்லாம் எதிர்க்கட்சிகள் பொறுப்போடு நடந்து கொண்டதா? இல்ல இது விக்டிம் இதாகுது, அவங்களுக்கு இதாக போகுது, விக்டிம் வந்து இது மாதிரி பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு யாராவது பொறுப்போடு நடந்து கொண்டார்களா? அப்போ என்ன காவல் அதிகாரிக்கு என்ன பண்ண முடியும்? காவல் அதிகாரியுடைய முக்கியமான வேலை என்ன? அமைதிக்காக என்ன செய்ய முடியும்? அப்போ சில விஷயங்களை சொல்லி அமைதிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னாரு. அது எந்த வகையிலும் தவறு கிடையாது. இப்ப இன்னொரு கூடுதல் விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஞானசேகரன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அப்படின்றது, இப்போ யாருனாலும் நீங்களும் வழக்கறிஞர் தான், பொது இடத்துக்கு போறீங்க, உங்களோட யார் வேணாலும் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆனா ஞானசேகரன் வந்து மாசு அவர்களோட நிறைய புகைப்படம் எடுத்திருக்காரு. ஆனா இதை பத்தி அமைச்சர் மாசு அவர்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்? என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க? மோடி கிட்ட போய் எதுக்கு மெஹுல் சோக்சியை வந்து மேரே மெஹுல் பாய்னு சொல்லி தட்டி கொடுத்தாரு ஏன்னு கேட்க முடியுமா உங்களால? அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ எல்லாம் ஒண்ணு தானே. இந்தியா விட்டு ஓடி போனாங்களா? ஓடி தப்பித்து போன குற்றவாளிகள் தானே. ஐயா 25,000 கோடி லவட்டிட்டு போயிட்டாங்கயா. அப்போ அதோட சேர்த்து இது பண்ணுவீங்களா? எத்தனை குற்றவாளிகள் எல்லாருடைய புகைப்படங்கள் இருக்கு. இதை விட வெக்கக்கேடு என்ன தெரியுமா? பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொள்ளைக்காரர்கள் கஞ்சா விற்கிறவங்க எல்லாருக்கும் இதுல கூப்பிட்டு பொறுப்பு கொடுத்துருக்காங்களே. அப்போ அதை என்ன கணக்கில் சேர்த்துப்பீங்க? அதை இப்போ எல்லா அரசியல் கட்சிகளிலுமே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புத்தன் இயேசு காந்தியா? எல்லாருக்கும் தான் பொருந்தும். இல்ல பிஜேபி நம்ம கேள்வி கேட்க முடியாது. நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் சொல்றேன், நீங்க கேட்க முடியுமான்னு கேட்கிறேன். மோடியை பார்த்து நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அதுக்கு நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்ல மோடி அவர்களை பார்த்து எதுக்கு இந்த கேள்வியை கேட்கிறோம்? அவர் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதை விட முக்கியமா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறோம்? அவன் தப்பிச்சு போயிட்டான், இந்தியாவில் பணத்தை சுட்டிட்டு தப்பிச்சு போயிட்டான். நீரவ் மோடியோட தாவோஸ்ல போட்டோ, அவன் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி இங்க என்ன தப்பிச்சு, அதுதான் சொல்றேன், யாராவது இங்க தப்பிக்க விடப்பட்டிருக்கிறார்களான்னு கேட்கிறேன். திமுக ஆட்சியில
கடந்த 3 ஆண்டுகள்ல யாராவது ஒரு குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர், இவர் இந்த திமுகவை சார்ந்தவர், இல்ல ஒரு பணபலம் படைத்தவர், இல்ல வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷனுக்காக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர் தப்புவிக்கப்பட்டு விட்டார், அவருக்கு வந்து 20 ஒரே நிமிஷம் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு கேஸ காட்டுங்கன்ற. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு திமுக எம்பி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டாரா? கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 3 மாதங்கள் கழித்து ஜாமீன்ல வெளியில வந்தாரு. இதுக்கு முன்னாடி திமுக எம்பி யாரு, எந்த கட்சி, அரசியல் கட்சியில அவங்க ஆட்சி செய்யற இடத்துல எந்த எம்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தோம். அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு தெரியும் இல்லையா உங்களுக்கு? என்ன அவர் என்ன கைது செஞ்சுட்டாங்களா? மற்ற அமைச்சருக்கு மேலெல்லாம் என்ன குற்றச்சாட்டு வந்ததுன்னு தெரியும். அதை பத்திலாம் நான் பேச விரும்பல. பேசி உங்கள் தரத்தையும் என்னுடைய தரத்தையும் தாழ்த்திக்க விரும்பலனா அங்க மேல ஏதாவது விசாரணை நடத்தினார்களா? இல்ல, இந்த சம்பவம் நடந்து 7 நாட்கள் 8 நாட்கள் மேல ஆயிடுச்சு. ஆனா மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சரும் ஏன் இதை பத்தி பேசவே மாட்டேன்றாங்க, ஒரு அறிக்கை கூட வரலையே அப்படின்றதும் கேள்வியாக. இல்ல, எப்படி இதுல என்ன அறிக்கை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? குற்றவாளி கைது செய்யப்பட்டார், சம்பவம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனே கைது செய்யப்பட்டு விட்டார், செய்தப்பட்ட அடுத்த நாளே வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, எஸ்ஐடி போட்டாங்க. என்ன இருக்கு? இல்ல இதுல ஏதாவது நியாயம் இதுல கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லுங்களேன், நியாயம் கிடைக்கலன்றீங்களா? இதுக்கப்புறம் விசாரிச்சு அவங்க அவருக்கு இப்ப சரி, தண்டனை யார்கிட்ட இருக்கு அந்த பொறுப்பு? இப்போ யார்கிட்ட இருக்கு அந்த பொறுப்பு? நீதிபதி காவல்துறை கிட்டே தான் இருக்கு. அந்த 3 காவல் அதிகாரிகள் யார் சொல்லி அவங்க இயங்கி கொண்டிருக்கிறார்கள்? கோர்ட் சொல்லி. அப்புறம் நீதி கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, இப்ப ஒரே ஒரு கேள்விதான், எதுக்கு இந்த பிரசம்ஷன் கேக்குறேன் நான். இல்ல, இப்ப ஒரே ஒரு கேள்விதான். இப்ப 26 வழக்குகள் அவர் மேல இருக்கு. அவர் வந்து ஹிஸ்டரி சீட்டரா இருக்காரு அப்படின்றப்ப அவருக்கு திமுக உதவல, ஆனா திமுக இன்ஃப்ளூயன்ஸ் அவர் யூஸ் பண்ணாரா? அவர் இப்ப 26 வழக்குகள் இருக்குன்றப்ப அவர் கண்காணிக்கக்கூடிய ஒரு நபரா தானே இருந்திருப்பாரு. சரி, இப்போ எல்லா குற்றவாளிகளையும் கண்காணிக்கிறது தான் போலீஸோட வேலையா? இப்போ கண்காணிக்கிறதுக்கு போலீஸோட வேலையான்னு கேட்டா நீங்க உடனே அதை திருத்தி பேச கண்காணிக்க வேண்டிய ஒரே நிமிஷம். ஹாபிச்சுவல் அஃபெண்டரா எப்படி கண்காணிப்பாங்க அப்படின்னா அவன் பின்னாடி போலீஸை போட்டு கண்காணிக்க மாஸ்டர் ஒரு டைம் கூப்பிட்டு ரிவ்யூ கேட்பாங்க. அதான் சொல்றேன், அது மாதிரி கேட்பாங்க. இப்போ இதை எப்படி தடுக்க முடியும்? இதுல வந்து அவனை கண்காணித்துக் கொண்டிருந்தால் இந்த குற்றத்தை எப்படி தப்பிக்க வைக்க முடியும், எப்படி தடுத்திருக்க முடியும்னு நீங்க சொல்லுங்க எனக்கு. இது வந்து இப்போ வந்து அவன் கொள்ளை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான், போய் ஒருத்தவங்களோட சேர்ந்து கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அதை தடுக்க முடியும், தடுத்திருக்கணும். ஏன்னா ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கலாம், இது பண்ணிக்கலாம். தனியா போய் ஒரு அஃபென்ஸ் பண்றான், அவனுடைய மைண்டில் போய் உட்காருவீங்களா நீங்க? ஐயா, தடுத்திருக்க முடியும்னு சொல்றீங்களா? எப்படி தடுத்திருக்க முடியும்னு சொல்லுங்க. ஏதாவது அதுக்கு ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கான்னு சொல்லுங்க. அதே போல இப்போ சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது சட்டம் ஒழுங்கு எப்போ கெட்டுவிடுச்சுன்னு சொல்றோம் அப்படின்னா அபரீதமான குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருச்சு. இப்போ 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில ஆவரேஜா ஒரு 1800 1700 கிரைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, சீரியஸ் கிரைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா 5000 கிரைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, சீரியஸ் கிரைம்ஸ். 6000 கிரைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா எஸ், எப்படிங்க? அங்கே அதிமுக ஆட்சி காலத்தில் 1800 1700 தான். திமுக ஆட்சி காலத்தில் எப்படிங்க 5000 கிரைம்ஸு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சரி, சட்டம் ஒழுங்கு வந்து ஏன் இவர்களால் பாதுகாக்க முடியலன்னு கேட்கலாம். ஐயா, அதை விட கம்மியாக தான் ஏன் திமுக ஆட்சி காலத்தில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது அஃபென்சஸு. அதே போல் ஒரு அஃபென்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, குற்றங்களை எப்படி தடுக்க முடியாது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? ஒரு குற்றம் ரிப்போர்ட் ஆன பிறகு எப்படிப்பட்ட நடவடிக்கையை காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது? திருப்பி அதுதான் சொல்ற, ரெஸ்பான்ஸ் டு த கிரைம் that also will contribute to law and order. இடத்துல உங்களோட உடன்படுறேன். சம்பவம் நடந்து 6 மணி நேரத்துல கைது செய்யப்படுறாரு, உடனடியாக கோர்ட்டில் நிறுத்தப்படுறாரு, கோர்ட்டும் எஸ்ஐடி போட்டு இந்த வழக்கை இன்னும் தீவிரமா விசாரிங்க அப்படின்னு அந்த வழக்கு வந்து துரிதப்படுத்துறாங்க. ஆனா 26 வழக்குகள் ஹிஸ்டரி சீட்டரா இருக்காரு அப்படின்றப்ப காவல்துறை அந்த ஒரு பார்வையிலிருந்து இவர் மிஸ் ஆனாரா? யூனிவர்சிட்டிக்குள்ள போய் நடக்குதுன்றப்ப ஒரு பொது இடத்துல நடக்குதுன்னா நீங்க சொல்றது 100% சரிதான். You are right. இப்போ இன்னொரு யூனிவர்சிட்டிக்குள்ள போய் நடக்குதுன்றப்ப அதை நம்ம கடந்து போயிட முடியுமான்னு கேட்கிறேன். இல்ல, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஎஸ்ல மற்ற இடங்கள்ல யூஎஸ்ல இருக்கு, மற்ற ஊர்ல இருக்கான்னு தெரியல, என்னன்னா ஆங்கிள் மானிட்டர்ஸ் போடுவாங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போகக்கூடாது, தாண்டி போனா ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ்க்கு. அந்த பழக்கம் இந்தியாவில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்குறேன். இல்லையே, இனிமே தான் மாறும். இப்போ அதுதான் சொல்றேன், நீங்க உங்ககிட்ட கேட்டேன், இல்லை யார்கிட்டே கேட்டு சொல்லுங்க, தமிழ்நாடு காவல்துறைக்கு அவங்க வந்து கொடுக்கட்டும். ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இருக்காரு அப்படின்னா அவரை வந்து பர்சனலாக வந்து கண்காணிக்க முடியுமா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபோர்ஸஸ் இருக்கான்னு சொல்லி கேளுங்க.
இப்போ 2018 கைது செய்யப்பட்டார்கள்னு சொல்லி சொல்றாங்க. அவர் ஏதோ ஆள் கடத்தல் வழக்குல கைது செய்யப்பட்டாராம். ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கல அந்த வழக்குல இன்னும்? தமிழ்நாடு அரசு இப்போ ஒருத்தரை வந்து அந்த ரயில் முன்னாடி தள்ளி விட்ட ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு திமுக அரசு. 1.5 வருஷத்துல 2018 நடந்த அந்த ஆள் கடத்தல் வழக்கு அதிமுக ஆட்சி 3 வருடங்கள் இருந்துச்சு. என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? என்ன பண்ணாங்க? அதிமுக ஆட்சி என்ன செய்தது? அதிமுக ஆட்சி தான் தமிழ்நாடுல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக மட்டும் தான் எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறது. அப்சல்யூட்லி அரசியல் தவிர இது வேற. இன்னைக்கு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதுல நீங்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறாரு. இதுல ஏன் நீங்க அரசியல் செய்றீங்கன்னு கேட்கிறாரு. உங்க வீட்டில இருந்து திருத்துங்க அப்படின்றாரு. இந்த போராட்டம் நடத்தி ஏன் அரசியல் செய்கிறீர்கள்? உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எதுவா இருந்தாலும் உயர்நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான சூளுரையை கொடுத்திருக்கிறார் நீதியரசன் வேல்முருகன் அவர்கள். அதிமுகவோட போராட்டம் ஒரு பக்கம், நாம் தமிழர் போராட்டம் ஒரு பக்கம், பாஜக, பாமக எல்லாரும் போராடுறாங்க. ஆனா போராட்டத்துக்கு அனுமதியே இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஈவன் அதிமுக ஆட்சியில நிறைய போராட்டங்கள் நடத்தணும். ஈவன் டிஎம்கே எதிர்க்கட்சியா இருந்தப்ப நிறைய போராட்டங்கள் நடத்துனாங்க. ஆனா இங்க போராட வந்தாலே கைது பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது நீங்க போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. நாளைக்கு போராட போறேன், காலையில 10 மணிக்கு போராட போறேன்னு சொல்லி இன்னைக்கு நைட் 9 மணிக்கு அனுமதி கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா போராட்ட காலத்துல இப்போ இது வந்து இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாருக்கும் இதே தான். திமுகவில் நாங்கள் எத்தனையோ வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் போராட்டம் நடத்துவதற்கு, சிலையை திறப்பதற்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தில் போய் தான் அனுமதி வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷுட் நாட் காஸ் இன்கன்வீனியன்ஸ் டு தி ஜெனரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் போராட்டம் நடத்துறீங்கன்னா அதுக்கு தனியாக டெசிக்னேட்டட் ஏரியாவை போடுங்க, அங்கே நடத்துங்க போராட்டத்தை, பொது இடங்கள் நடத்தி மக்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. விஜய் கூடுதலா இன்னொருவர் உங்களுக்கு எதிரியாக லிஸ்ட்ல வந்திருக்காரு. விஜய் அவர்களும் கவர்னர் சந்திச்சு லெட்டர் கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை இப்போ அதில் ஒரே எல்லாருடைய கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா, அவர் ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கல அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. அவர் கவர்னர்கிட்ட என்ன பேசினார்னே தெரியலையே நமக்கு. அவரும் பெஞ்சல் புயல் நிவாரணம் கேட்டிருக்காரு, சட்டம் அறிக்கையாக வந்திருக்கு. என்ன பேசினாங்க? அவர் ஏதாவது அஷூரன்ஸ் கொடுத்தாரா? அதெல்லாம் தெரியலையே. இப்போ யூஸ்வலாக வந்து யார் போய் கவர்னரை பார்த்தாலும் ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. கவர்னர்கிட்ட பேசணும், அவர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு, வலியுறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. இது என்ன சொன்னார்னே தெரியலையே. ஆளுநர் ஒருவேளை ஆளுநர் பொறுப்பேற்று கொண்டாரான்னு தெரியலையே. இல்லை இது நான் தான் என்னோட பிரச்சனை, இது நான் துணைவேந்தரை நியமிக்கல, அதனால் ஒருவேளை இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துக்கிட்டாரா? இல்லை என்ன விஜய் நீங்கள் இன்னும் ஒரு சீரியஸ் பிளேயராக பார்க்கல? எப்படி இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. சீரியஸ் பிளேயரா இல்லையா ஒரு அரசியல் தலைவர் என்பதை மக்கள் தான் முடிவு செய்கிறாங்க. எதிர்கட்சிகளோ இல்லை மற்ற அரசியல் கட்சிகளோ வந்து முடிவு செய்வதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா இஸ் அ மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி. யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். அவர்கள் வந்து அந்த அரசியல் பயணத்தில் வெற்றி பெறுகிறார்களா இல்லையா, செல்வாக்கு படைத்தவர்களாக மாறுகிறார்களா இல்லையா, மக்கள் மனதை கவர்ந்தவர்களா இல்லையா என்பதை வந்து அவர்களுடைய செயல்கள் தான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, அதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.